பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டிஃபரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த நாளில் கூட எந்த ஒரு விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்வார். ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் சாப்டர் 12 verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆமென். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஒருவேளை உங்கள் சரீரத்தை பலவீன நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த தீராத வியாதி, நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து என் சரீரத்தில் ஒரு சுகம் இல்லை, என் சரீரத்தில் ஒரு விடுதலை இல்லை, நானே ஹாஸ்பிட்டலில் போயும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய சரீரத்தில் இருக்க வியாதி நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்களா? சரியா, என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கிடைக்காதா, இந்த வியாதி எனக்கு விடுதலை ஆகாதா என்று நினைத்து கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும் என்று ஏசப்பா சொல்கிறார். இந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனங்கள், எப்பேற்பட்ட வியாதினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவரை நம்பும் போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியிலேருந்து சுகமாக்க ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஏசப்பா சொல்கிற, என் கிருபை உனக்கு போதும். இந்த வியாதியில் கூட, இந்த வியாதியின் மத்தியில் கூட ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி உங்களை தாங்கி உங்களை வழி நடத்தி வருகிறார் இல்லையா? ஏசப்பாவுடைய கிருபை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, அவரே நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தால் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்க ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் ஏசப்பா அதை சுகமாக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் அவர் விளங்க செய்வார். ஆமேன். உங்கள் இந்த வியாதி நிமித்தம் உங்களால் சரியாக எந்த வேலையும் செய்ய முடியல, இந்த வியாதி நிமித்தம் எனக்கு நிம்மதி இல்லை, என் சமாதானத்தை நான் எழுந்து போயிருக்கிறேன், என் குடும்ப காரியங்களை நான் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க சொல்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ல, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அப்படின்னா உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில் ஏசப்பாவுடைய பலனை கொடுக்குறாரு. ஆமேன். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது தாவீது ராஜா எப்படியா சொல்றா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில அன்பு கூறுவேன். தாவீது ராஜாவா இருந்த போதிலும் அவருடைய பலன் ஏசப்பா இருந்தா, அதே போல இன்றைக்கு உங்க சரீரத்தில் பேர்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் நீங்க ஏசப்பா பிடித்து கொள்ளுங்க, ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, ஏசப்பா இந்த பலவீனத்தில் உம்முடைய பலனை தாங்க, உம்முடைய பலத்தால் என்னை நிரப்புங்க. நீங்கள் கேட்கும் போது ஏசப்பா உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி உங்களை பலப்படுத்த போகிறார். எப்பேற்பட்ட பலவீனங்களும் சரீரத்தில் இருந்தாலும் சரி, தீராத வியாதிகள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஏசப்பா உங்களை சுகமாக்க போகிறார். வார்த்தை அனுப்பி உங்களை சுகம் கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதி, பலவிதமான பலவீனங்கள் நிமித்தம் ஏசப்பா சமாதானத்தை எழுந்து போயிருக்காங்கப்பா, நிம்மதி எழுந்து போயிருக்காங்க. இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா, இந்த வியாதியில் எனக்கு சுகம் கிடைக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கு அப்பா. என் ஜனங்களுக்கு நேராக உங்களுடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவீராகப்பா. அவங்க சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்க செய்வீராகப்பா. என் ஜனங்களை தொட்டு சுகமாக்குங்க. தலைமுள்ள கரம் உம்முடைய ஆணிப்பட்ட கருத்தால் தொட்டு சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தை அனுப்பி நீங்கள் சுகத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு சரீரத்தில் எல்லா பலவீனங்களையும் நீக்கி அப்பா உம்முடைய பலத்தால் இடை கட்டினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.